இருக்கு. ஆக்சுவலா ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை வச்சு பண்ணிருக்காங்க. சோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒருத்தங்களை ஏமாத்தி பண்ணும் போது திடீர்னு அவர் இறந்துட்டாருன்ன உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஐ மீன் அந்த கேரக்டரைசேஷனே மாறுது. கார்த்தி சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கேரக்டருக்கு கம்பல்சரி இந்த தியேட்டர்ல பாருங்க. வெளில வந்து நிறைய பேர் ஜப்பான் மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. படம் அவ்வளோலாம் ஒஸ்ட் இல்ல. ஜப்பான் இதே தியேட்டர்ல புக் பண்ணி 1/2 மணி நேரம் பார்க்க முடியாம ஏச்சு ஓடிட்டேன். அந்த அளவுக்குலாம் ஒஸ்ட் இல்ல. படம் ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா கார்த்தி எம்ஜிஆரோட கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. லைக் ஒரு மாதிரி அப்படியே எம்ஜிஆரோட அந்த இதை பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு. வாத்தியார் மாதிரி பண்ண முடியாது, ஆனா இது பண்ணிருக்காரு. இப்ப சிவாஜியா வாத்தியாரோ வந்து இந்த காலத்துல படம் பண்ணிருந்தா அவங்களே கிரிஞ்சன் தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிற டைம்ல கார்த்தி வந்து இந்த கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, காமெடி அவ்வளோ கிளீனா நலனோட அந்த சூதுகவும் ஸ்டைல் வரல இதுல. அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு என்னோட பழைய படம் மாதிரி இருக்காது, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு. சோ சூதுகவும் கக்கக்கப்போ அளவுக்கு இதுல கிடையாது. ஆனா ஒரு டிஃபரெண்டான ட்ரைக்கு ஒரு கமர்ஷியல் மூவியா சூப்பரா இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ்னா அப்படியே பழைய எம்ஜிஆர் படம் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்ப எங்க எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் வந்து இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். படம் அவ்வளவு நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலியா வந்து பாக்குறதுக்கு ஒரு பொங்கலுக்கு ஒரு நல்ல மூவி. கார்த்தியோட பிரேக்கா இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா அவருக்கு முன்னாடி கைதி எல்லாம் பண்ணிருக்காரு. கைதி 1000 இந்த மாதிரி படங்கள் பண்ணவருக்கு இது ஜஸ்ட் கமர்ஷியல் மூவி. தியேட்டர்ல கம்பல்சரி வந்து பாருங்க, நல்ல மூவி.